ரலீது பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மத் நபியன் வரசூலா. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதூஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய மகத்தான பேரருளால் ஜும்மா வணக்கத்தை நபி வழியில் நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் இங்கே ஒன்று குழுமி இருக்கிறோம். இந்த இனிய நேரத்திலே ஈமானை சிதைக்கும் சந்தேகங்களும் தீர்வுகளும் என்கின்ற தலைப்பிலே எது போன்ற சந்தேகங்களால் ஒரு முஸ்லிமினுடைய ஈமான் சிதைவை சந்திக்கிறது, அந்த ஈமானிய சிதைவுகளில் இருந்து நாம் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டுமானால் அதற்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருகிற தீர்வு என்ன என்பதை சுருக்கமான முறையிலே நினைவுபடுத்துவதுதான் இந்த ஜும்மா உரையினுடைய நோக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் எந்த நாளை அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறானோ அந்த நாளில் ஒரு மனிதன் வெற்றி பெறுவதற்கு ஈமான் தான் அடிப்படை காரணம் என்பதை விளங்கி வைத்திருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் ஈமானை சிதைப்பதற்கு, பலவீனப்படுத்துவதற்கு, நாசமாக்குவதற்கு எது போன்ற சிந்தனைகள், எது போன்ற நம்பிக்கைகள், குழப்பங்கள் காரணமாக அமைந்திருக்கிறதோ அவைகளையெல்லாம் விளங்கி தங்களுடைய ஈமானை அவர்கள் செவ்வைப்படுத்துகிறார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. அதனால்தான் ஒரு முஸ்லிமனுடைய உள்ளத்திலே பலவிதமான சந்தேகங்கள் குடிகொண்டிருக்கிறது. சில சந்தேகங்கள் முஸ்லிம்களிடத்திலேயே வரக்கூடிய சந்தேகங்கள். இன்னும் சில சந்தேகம் என்னன்னு கேட்டா, அந்த சந்தேகத்தை பார்த்தீங்கன்னா நாத்திகர்களுக்கு தான் வரும். ஏன்னா அவர்கள் இறைவனை நம்பவில்லை, மறுமையை நம்பவில்லை. அப்படிங்கிற பட்சத்தில் பலவிதமான சந்தேகங்கள் இருக்கு. பார்த்தீங்களா? சந்தேகம்னா தீர்வில்லாத சந்தேகம். அவனும் சிந்திப்பான், தீர்வு கிடைக்காது. அடுத்தவன்டையும் போய் விளக்கம் கேட்பான், தீர்வு கிடைக்காது. அது மாதிரியான சந்தேகம் ஒரு நாத்திகனுடைய உள்ளத்திலேயும் இருக்கும், வாயிலையும் வெளிப்படும். அந்த சந்தேகம் ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் இருக்க முடியுமா? ஆனால் இருக்கிறது. வித்தியாசம் என்னன்னு கேட்டா, ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு எழக்கூடிய சந்தேகம் இருக்கு. பாத்தீங்களா? அந்த சந்தேகத்தை வெளிப்படுத்திடுவாங்க. இந்த ஜும்மா சம்பந்தமான ஒரு சந்தேகம் இருக்கிறது, பள்ளிவாசலுடைய தலைவர்கிட்டையோ, செயலாளர்கிட்டையோ, நண்பர்கிட்டையோ, இமாம்கிட்டையோ கேட்டுருவாங்க. ஆனால் அந்த நாத்திக சிந்தனை நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அந்த சந்தேகத்தை பொறுத்தவரை அதை வெளியே கேட்க மாட்டாங்க. ஏன்னா இதை வெளியே கேட்டு நம்மளுடைய ஈமான்ல குறை இருக்குதுன்னு அவங்க விமர்சனம் பண்ணிட்டா ஒருவேளை தப்பா நினைச்சிருவாங்களோ, இந்த கேள்வியே கேட்க கூடாதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு அழுத்தம் இருக்கிற காரணத்தினால் இது மாதிரியான சந்தேகங்களை என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஆனால் நான் அதை எடுத்து சொல்லுகிற பொழுது உங்களுக்கு நீண்ட நாளாகவே அந்த சந்தேகம் இருக்கும். புரிவதற்கு சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் நம்ம என்ன செய்யறோம், கையேந்துறோம்.
கையேந்திரமா இல்லையா? கடமையான தொழுகையை தொழுது விட்டு கையேந்திரம், தஹஜ்ஜத்தை தொழுது விட்டு கையேந்திரம், தான தர்மங்களை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யறோம்? கையேந்திரம். சில பேர் நேர்ச்சை பண்ணிட்டு கூட என்ன செய்வாங்க? அல்லாஹ்விடத்தில் கையேந்துவாங்க. நீ நல்லா யோசிச்சு பாருங்க. ரமதான் மாதத்தில் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டீங்களே, அந்த அளவுக்கு வேற எந்த மாசத்திலையும் நீங்க கேட்டு இருக்க மாட்டீங்க. நீங்க கேட்டதுல 100க்கு 100 நடந்ததா அல்லது 100க்கு 90 நடந்ததா இல்ல 100ல வெறும் 9 மட்டும் தான் நடந்திருக்கா? ஒவ்வொரு ஆளும் யோசிச்சு பாருங்களேன். நான் கேட்ட துவாவுல அல்லாஹ் எத்தனை துவாவை அங்கீகரிச்சிருப்பான்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 தான் இருக்கும். 96 இன்னும் எதிர்பார்ப்புல தான் இருக்கிறது. இப்படி எல்லாத்துக்குமே இந்த சந்தேகம் இருக்கத்தானே செய்யுது. பெருசா வேணா உட்கார்ந்து இருக்கக்கூடிய எல்லாருமே அல்லாஹ்விடத்துல ஆரோக்கியத்தை கேட்டிருப்போமா இல்லையா? மாத்திரை சாப்பிட்றீங்களா இல்லையா? சாப்பாட்டுக்கு முன் சாப்பாட்டுக்கு பின் சுண்ணத்து மாதிரி, முன் சுண்ணத்து பின் சுண்ணத்து மாதிரி இன்றைக்கு பார்க்குறீங்கல்ல உடல் நலம். அப்ப ஆரோக்கியத்தை கேட்கிறோம். ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, பல வருஷமா கேட்கிறோம். ஆஸ்பத்திரிக்கு நடையா நடந்துட்டே இருக்கார், நடக்கிறாருல்ல. வியாபாரத்தை வந்து பெருக்கிறதுக்கு துவா செஞ்சிருப்பீங்கல்ல. நேத்து 2000 இன்னைக்கு 10,000மா? எவ்வளோ? நேத்து வாங்கின 2000 ரூபாய் கூட இன்னைக்கு இல்ல, 1500 ஆயிரம். அப்ப நம்மளுக்கு இதெல்லாம் ஒரு சிந்தனையோட நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். ஏன்னா நாம் குர்ஆனை பார்க்கிற பொழுது, நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழிகளை பார்க்கிற பொழுது, அல்லாஹ்விடத்திலே நாம் துவா செய்தால் 10 மணிக்கு செஞ்சா அல்லாஹ் 10:30 கொடுத்துருவான். இப்படித்தான் குர்ஆன்லயும் ஹதீஸையும் நம்ம புரிய முடிகிறது. அல்லாஹ் அதனாலதான் அளவற்ற அருளாளனுங்கிறோம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். இந்த மாதிரி எல்லாம் அல்லாஹ் வந்து தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? நீ கேளுங்கிறான், நீ கேட்கலன்னா நான் கோபப்படுவேங்கிறான், நீ கேட்பதற்காக வேண்டியே நான் முதல் வானத்துல இறங்கி வர்றேங்கிறான். 1 2 எத்தனை வசனங்கள்? நீ தவழ்ந்து வந்தா நான் நடந்து வருவேங்கிறான், நீ நடந்து வந்தா நான் அவங்ககிட்ட ஓடி வருவேங்கிறான். இப்படி எல்லாம் அல்லாஹ் என்ன பண்றான்னா தன்னை அளவற்ற அருளாளனாக, நிகரற்ற அன்புடையவனாக என்ன செய்யறான்? குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். மல்லம் யஸ்அலில்லாஹ யக்லப் அலைஹி. யார் அல்லாஹ்விடத்திலே கையேந்தவில்லையோ அவர்கள் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான். நபி அவர்கள் சொன்னாங்களா இல்லையா? அது எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அருள் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டா, புகாரியில கூட சில சம்பவங்கள் இருக்கிறது. என்ன சம்பவம்? நரகத்திலிருந்து அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா லாஸ்டா ஒரு மனிதனை வெளியாக்குவான். அவன் தான் ஆக லாஸ்ட். கடுகளவு ஈமான்னு சொல்லுவோம் இல்ல, அந்த கடுகளவு ஈமான்லயும் ரொம்ப ரொம்ப லாஸ்ட் தரத்தில் இருக்கிறான் பாத்தீங்களா? ஏன்னா அவன்கிட்ட கொஞ்சமாவது ஈமான் இருக்குல்ல, அதுக்காக வேண்டி அவன் செய்த தப்புக்கள்லாம் தண்டனையை கொடுத்துட்டு அல்லாஹ் என்ன செய்யறான்? அவனை அந்த நரகத்திலிருந்து வெளியே எடுக்க சொல்லிடுறான். அவர்களும் அந்த மனிதனை என்ன பண்றாங்கன்னா நரகத்திலிருந்து வெளியே எடுத்துறாங்க. நரகத்திலிருந்து வெளியே வந்துட்டான், ஆனா சொர்க்கத்துக்குள்ள போக முடியல. ஏன்னா சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஒரு காரியமும் அவன் செய்யல. செஞ்ச தப்பான காரியத்துக்கெல்லாம் தண்டனையை வாங்கிட்டான். தண்டனை காலம் முடிஞ்சு போச்சு. தண்டனை காலம் முடிஞ்சதுக்கு பின்னாடி அவனை நரகத்தில் போட முடியுமா? போட முடியாது. அதுக்காண்டி அல்லாஹ் என்ன பண்றான்? அந்த அடியான என்ன செய்யுங்க, நரகத்திலிருந்து வெளியே எடுத்துருங்கிறான். மாணவர்களும் வெளியே எடுக்கிறாங்க. எடுத்து அந்த நரகத்துக்கு பக்கத்திலே என்ன செய்யறாங்கன்னா நரகத்தை பார்க்கிற மாதிரியே நிறுத்திடுறாங்க. இப்படி நீண்ட நாள் போகுதான். கொஞ்ச நாள் கழிச்சு அவனே இறைவன்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்றான், யா ரப்பி, இறைவா, மாதிரி நான் நரகத்துல கடந்தேன், நரகத்திலிருந்து என்னை வெளியே எடுத்துட்ட. ஆனா இந்த நரகத்தை பார்க்கிற மாதிரியில வச்சிருக்கிற,
சில விஷயங்கள் நம்மளுக்கு பார்க்க முடியாது இல்ல, கொலை பண்ணிட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுமா? அப்படி பார்க்க முடியாது. ஒருத்தன் அழுதுகிட்டே இருக்கிறான்னு வைங்களா, அவனை உட்காந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா? அப்ப இந்த மாதிரி நரகத்திலிருந்து நீ அந்த வெளியே எடுத்துட்டாலும் என்னுடைய பார்வையை நீ அங்கதான் என்ன செஞ்சிருக்கிற, திருப்பி வச்சிருக்கிற. அப்ப அந்த கபசனி அவன் வருந்துறான். ரொம்ப கபசனி ரீஹுஹா, இந்த நரகத்தினுடைய வெப்பம் இருக்கு பாத்தீங்களா, அந்த வெப்ப காற்று என்னை உருக்குகிறது. வஹரகனி தகாயுஹா, இந்த நரகத்தினுடைய அந்த சூடு ஜுவாலை இருக்க என் மூளையவே உருகி வடிக்கிறது. அதனால ஃபஸ்ரிஃபு அன்னி வஜ்ஹி, அல்லாஹ் இடத்துல அவன் கேட்கறான், ஃபஸ்ரிஃபு வஜ்ஹி அனின்னார், இந்த நரகத்திலிருந்து என்னை எப்படி நீ வெளியெடுத்தையோ அதே மாதிரி என்ன அங்கிருந்து கொஞ்சம் திருப்பி விட்டுரு. அல்லாஹ்கிட்ட கேட்கறான். அதான் இப்படி நிற்கிறான் நேரம், இப்படி நரகம் இருக்குது. அல்லாஹ்ட்ட அவன் என்ன கேட்கறான், இப்படி டைரக்டா பார்க்கணும், பேசாம இப்படி திருப்பி விட்டேன்னா நரகம் எனக்கு தெரியாது இல்ல. அப்ப என்ன பண்றான் அல்லாஹ், அவனுடைய அந்த ஒரு வருந்துதல் இருக்கு பாத்தீங்களா, அதை ஏத்துக்கிறான். ஏத்துக்கிட்டு சொல்றான், என்ன சொல்றான், லஅல்லக இன்னா தைத்துக்க, நீ கேட்ட மாதிரி நான் பண்ணிட்டேன்னு சொன்னா அதுக்கப்புறம் நீ என்ன செய்யக்கூடாது, வேற ஒண்ணு கேட்கக்கூடாது, புதுசா ஒண்ணு கேட்கக்கூடாது. உனக்கு இதானே இப்ப அடிப்படை, உன்னுடைய மூஞ்சி நரகத்தை பார்க்காம இருக்கணும். அதானே இப்படி எல்லாம் கண்டிஷன் எல்லாம் போட்டு அல்லாஹ் என்ன பண்றான், நரகத்திலிருந்து இந்த சைடு அல்லாஹ் வந்து திருப்பி விட்டுறான். அவனை திருப்பி விட்டா என்ன நடக்கும், அந்த சைடு சொர்க்கம் இருக்கும். அப்ப சொர்க்கத்தை பார்க்கக்கூடிய ஒரு நிலையை வந்து அவன் சந்திக்கிறான். சொர்க்கம் பார்த்தா சும்மா இருக்க முடியுமா மனசு? அப்ப அதுல இருக்கக்கூடிய அந்த இன்பங்களை எல்லாம் பார்க்கறான் பாத்தீங்களா. சில பேர் விளையாண்டு இருக்கிறாங்க, எல்லாம் ஜாலியா இருப்பாங்க. இவனுடைய மனசு வந்து அடங்கல. மனசு அடங்காம அல்லாஹ்விட்ட மறுபடியும் கேட்கறானா. என்ன கேட்கறான், என்ன நீ சொர்க்கத்துல போடாத, அந்த சொர்க்கத்துக்கு பக்கத்துல கொண்டு நிப்பாட்டிட வேண்டியதானே, உனக்கு அது பெரிய பிரச்சனை இல்லையாங்கிறான். சொர்க்கத்துக்கு உள்ள போனா வேணாமா, போய் பக்கத்துல நின்னா. இது மனுஷனுடைய தன்மையே இதுதான். அதாவது இந்த நேரத்தில் இதுதான் ரொம்ப முக்கியமா. அது முடிஞ்சு போச்சுன்னு வைங்களேன், அவனுக்கு அதை விட பெருசா வேற ஒன்று தெரியும். மொபைலே வாங்க போறான்னு வைங்களேன், 1000 தடவை ஆய்வு பண்ணி தானே வாங்கி போறான். நண்பன்கிட்ட கேட்பான், யூடியூப்ல அதனுடைய விளக்கங்களை பார்ப்பான். பார்த்து போட்டு 25,000 ரூபாய் மொபைலை வாங்கிட்டு வந்துட்டு ஒரு வாரத்தில் அவனுடைய மனசு என்ன சொல்லும்னா, அதுக்கு பதிலாக நம்ம இதை வாங்கியிருக்கலாமேப்பான். இவன் தான் ஆலோசனை பண்ணி வாங்கினது. 20 நாள்ல மனசு மாறுது பாத்தீங்களா. இதான் மனிதனுடைய மனம். அதை நல்லா நீங்க புரிந்து கொள்ளணும். எந்த ஒன்றும் உங்களை திருப்தி படவே செய்யாது உலக வாழ்க்கையில. இப்ப உங்களுக்கு அது இல்லாததுனால அதுல பெரிய திருப்தி மாதிரி தெரியும். கையில கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன், அவ்வளவுதான், ஒரு வாரம் தான், 10 நாள் தான். அப்ப அல்லாஹ் வந்து அதை நினைவுபடுத்துறான் அவன்கிட்ட. ஏடா நாசமா போனவன் நம்ம கேட்போம் இல்ல, அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், வைல இப்னு ஆதம், நாசமா போனவன் நீ ஏற்கனவே என்ன சொன்ன, அங்கிருந்து உன் மூஞ்சியை திருப்பி விட்டா போதுன்னு. திருப்பி விட்டாச்சு, மறுபடியும் என்ன போய் சொர்க்கத்துக்கு பக்கத்தில் நிக்க வைக்கணுங்கிற. இப்படி படிப்படியா என்ன பண்றான் அல்லாஹ் அவன்கிட்ட பேசி வானவர்கள்ட்ட சொல்லி அவனை சொர்க்கத்துக்கு பக்கத்துலையும் கொண்டு போறான். அதுக்கப்புறமா அவன் சும்மா இருக்கானா, அதான் பக்கத்துலயே வந்தாச்சு இல்ல, சொர்க்கத்தில் விட்டா என்னங்கிறான். நான் தண்டனையும் வாங்கியாச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்ல, நீ ரஹமத்து அருளாளனாச்சு அதாச்சே இதாச்சேன்னு சொல்லி இதை கேட்டவனையும் அல்லாஹ் சிரிக்கிறான். விளங்குதா உங்களுக்கு? இந்த மாதிரி அவன் வந்து அவன் வந்து வாக்குறுதி தான் மீறான், அல்லாஹ்விட்ட கொடுத்த வாக்குறுதியை மீறான். அல்லாஹ்வுக்கு அந்த இடத்துல கோபம் வர மாட்டேங்குது. ஏன்னா அவன் தான் மனுஷனை படைச்சான். அதனால அல்லாஹ் என்ன பண்றான்னா, அதாவது பல்லு தெரிகிற மாதிரி சிரிக்கிறது சொல்லுவாங்கல்ல, அந்த வார்த்தை சிரிச்சுட்டு அவனை சொர்க்கத்திலே விட்டுருங்க. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களா இல்லையா? இந்த ஹதீஸை நீங்க படிக்கும் போது ஒரு சிந்தனை வரும், அல்லாஹ் இந்த அளவுக்கு அளவற்ற அருளாளனா அப்படிங்கிற சிந்தனை அந்த ரூட்ல சிந்திச்சா வருது. நடைமுறையில சிந்திச்சீங்கன்னா அதுக்கு மாத்தமா இருக்கு. கேட்டதுல முக்காவாசி நடக்க மாட்டேங்குது, நடக்காம தான் இருக்கு. நீங்க போன வாரம் உங்க புருஷனுக்கு கேட்ட துவா இன்னும் அல்லாஹ் ஏத்துக்கல, பெண்கள்கிட்ட கேட்க. உங்களுடைய பிள்ளைக்காக வேண்டி நீங்க அல்லாஹ்விட்ட துவா பண்ணீங்க 2 மாசமா, இன்னும் ஏத்துக்கல. அதனால உங்களுக்கு உள்ளத்துல ஒரு சந்தேகம் இருக்கு, அதுதான் ஈமானிய சிதைவுங்கிறார்.
ஈமானிய சிதைவுங்கிறது இந்த கிழிஞ்ச சட்டை தெரியாது, அழுக்கு படிஞ்சா தெரியுமா தெரியாதா? ஈமான்ல சிதைவு ஏற்பட்டிருக்கிறது. நம்ம இப்படி சிந்திக்கும் போது நம்மளுக்கு விளங்க, ஆமா நம்மளுடைய ஈமான்லயும் கோளாறு இருக்குது, அழுக்கு ஒட்டி இருக்குது, துர்நாற்றம் வீசுது. புரியுமா இல்லையா? இதையெல்லாம் சிந்திச்சு பார்த்து ஈமான சிந்திச்சு பார்க்கணும். ஈமான எந்த விதத்துல நம்ம பாதுகாக்கணுமோ, எந்த விதத்துல நம்ம அந்த ஈமான பக்குவப்படுத்தணுமோ அந்த விதத்துல நம்ம ஈமான பக்குவப்படுத்தணும் இல்லையா? அத பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க? இந்த சிந்தனை மூமின்களுக்கு வந்திருந்தால் என்னைக்கோ அவர்கள் அந்த சந்தேகத்திலிருந்து விடுபட்டிருப்பாங்க. ஆனா அந்த சந்தேகம் உள்ளத்துல இருக்கிற காரணத்தினாலதான் அடியார்கள்ட்ட போய் கையேந்திரம் ஏன் ஈமானிய சிதைவுனா என்னன்னு புரியல நீங்க இல்ல. இதான் ஈமானிய சிதைவு. புரியுதுல? கண்ணு புரியுதுல்ல? நான் கேட்டு பார்த்தேன், அல்லாஹ் வாயில சொல்ல மாட்டாங்க. சரி, இவர் மூலமாவது கேட்டு பார்ப்போம், அவுலியா மூலம் கேட்டு பார்ப்போம், அல்லது அந்த மகான்கிட்டயே டைரக்டாவே கேட்டு பார்ப்போம். வந்துட்டாங்களா இல்லையா? கருணை கடலாம் காவலியின் அப்படி பாட்டெல்லாம் அவர் கருணை கடல், அந்த கடல், இந்த கடல், இந்த பாட்டியெல்லாம் மங்கி போய் என்னமோ கடல் மாதிரி திருமறை குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து சொல்லுகிறது இந்த மண்டைக்கு விளங்க. அல்லாஹ் தன்னுடைய அருளை பற்றி திருமறை குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் மேல் அந்த ஈர்ப்பு ஏற்படல. அல்லாஹ்னா நம்பிட்டா போதுமா? இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் இந்த நிலைப்பாடு இருக்கா இல்லையா? இந்த ஈமானிய சிதைவை சரிபடுத்தாமல் மறுமையின் நாளில் நம்மளுக்கு வெற்றி அடைய முடியுமா? அடிப்படையான காரணம் என்ன? நாம என்ன நினைக்கிறோம்னு கேட்டா, நாம எதை அல்லாஹ்விட்ட கேட்கிறோமோ கொடுத்தா அல்லாஹ் அளவற்ற அருளாளன், கேட்டதை கொடுக்கலையா அல்லாஹ் அளவற்ற அருளாளனுக்கு அல்லாஹ் சொல்ற விளக்கம் புரிஞ்சுக்கணும். கேட்டதை அல்லாஹ் கொடுத்தா அளவற்ற அருளாளன், கேட்கலையா அளவற்ற அருளாளன் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். ஆனா உள்ளத்துல இந்த மாதிரி உறுத்தலாம் சுத்தும். நம்ம உலக விஷயத்திலையும் நடக்கலாம், இன்னொரு விஷயத்துல கூட நம்ம அப்படி நடக்கலாம். தகப்பனை பத்தி நம்ம அப்படி நினைக்கலாம். ஒரு தகப்பன் 10 வயசுல உள்ள என்ன பண்றான்? தகப்பன்ட்ட வந்து 50,000 ரூபாய் தாங்கங்கிறான். அவனுடைய மகன் தானே, அவன்கிட்ட 50 லட்சம் இருக்கு. அந்த 50 லட்சம் யாருக்கு? இந்த மகனுக்கு தான் அவன் எழுதி வைக்க போறான். ஆனா இவனுக்கு வயசு 10 வயசுல வந்து கேட்கறான் தகப்பனார்கிட்ட 50,000 ரூபாய் தாங்கிறான். தகப்பனார் கொடுப்பாரா? கொடுப்பாரு. மிட்டாய் வேணுமா சொல்லு, ஐஸ்கிரீம் வேணுமா சொல்லு, குட்டியா சைக்கிள் வேணுமா சொல்லு, உனக்கு என்ன வேணுமோ அதை சொல்லு, உனக்கு தேவை இருக்குமில்ல அதை சொல்லு. இப்ப 50,000 ரூபாய் உனக்கு என்ன அவசியம் வந்திருக்கு? தகப்பன் கேட்பார்ல. அப்ப இந்த மாதிரி தகப்பன் கேட்கிற நேரத்தில் அந்த மகன் என்ன நினைப்பான்? நம்ம தகப்பனாருக்கு நம்ம மேல பிரியம் இல்லைன்னு அவன் நினைப்பான். என்னடா நம்ம அப்பா தகப்பனாரு நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அவன் தோரணையிலிருந்து பாருங்க, தகப்பனுக்கு கருணை இல்லைன்னு புரியும். சரி, இவன் தான் விவரம் கெட்டத்தனமா கேட்கிறாங்கிற அடிப்படையில் தகப்பன் வந்து அந்த நேரத்தில் 50,000 ரூபாய் கொடுத்துட்டான்னு வைங்களா, அந்த 10 வயசுல நீங்க தகப்பனை பத்தி என்ன நினைப்பீங்க? விவரம் கெட்ட அப்பன்னு நினைப்பீங்க. நினைப்பீங்களா இல்லையா? இதான உலக வாழ்க்கைங்கிறது. இப்படித்தான் நீங்க உள்ளத்தை வந்து ஸ்டடி பண்றீங்க. அதே மாதிரிதான் அல்லாஹ் நம்மள்கிட்ட கேட்க சொல்றான், சந்தேகம் இல்லை. ஆனால் நாம் கேட்பதில் எது நமக்கு பயன் உள்ளது அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நாம கேட்டுக்கிட்டே இருப்போம். கேட்டதுக்கு பின்னாடி தான் அதை வச்சு நம்ம எப்படி போறோங்கிறதையே நம்ம தீர்மானிப்போம். ஆனா அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் இவன் கேட்கிறான், இதை கொடுத்தா அவன் உருப்படியா இருப்பானா? ஆம்பளை குழந்தைய நீ கேட்டுக்கிட்டே இருக்கிற, நீ கேட்டேன்னு நான் கொடுத்தேன்னு வையே, அவன் தெல்லவாரியா மாறி போவான்னு எனக்கு தெரியும், நான் அதனால கொடுக்கல.
அதனால தான் உனக்கு பொட்டை பிள்ளைய கொடுத்துருக்கிறேன். சில பேர் பெண் பிள்ளையவே கேட்பாங்க, அவங்களுக்கு அல்லாஹ் ஆம்பளை பிள்ளைய கொடுப்பான். காரணத்தை அல்லாஹ் தானே அறிஞ்சிருக்கிறான். இல்ல நீ கேட்கறது மட்டும் எல்லாம் உருப்படியா தான் கேட்கறியா? நம்ம என்ன விளங்குறோம்? நான் கேட்டேன் தரல. இதுலயே நம்ம அந்த பஞ்சப்பாட்டு படிக்கிற மாதிரி படிச்சுட்டு இருக்கிறோமே தவிர நம்ம கேட்கறதெல்லாம் கரெக்டா தான் கேட்போமா? நீ போன வாரம் என்ன கேட்ட, போன மாசம் என்ன கேட்ட? யாரெல்லாம் அவனை நாசமாக்குன்னு கேட்ட, கேட்டையா இல்லையா? இவன் வியாபாரத்தை டம்மியாக்குன்னு என்னென்னமோ நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நீ இவனை நாசமாக்குன்னு நீ கேட்ப, உன் பேச்ச கேட்டு உடனே நாசமாக்கிடுறது. இதே மாதிரி ஒன்ன 4 பேர் கேட்டானா ஒன்ன நாசமாக்கிறதா சொல்லு? அது நடைமுறைக்கு வருமா? சாத்தியமா? அது படைத்தவனுடைய ஞானமே வேறங்க. அப்ப ஒரு தகப்பன் எப்படி மகனுடைய தேவையை அறிந்து கொடுக்கிறானோ அந்த மாதிரிதான் அல்லாஹ்வும் கொடுப்பான். அதனால கேட்கறத நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை, கேட்டுக்கிட்டே இருங்க. நம்மளுடைய சூழ்நிலையை அறிந்து இறைவன் கொடுப்பானா இல்லையா? நம்மளுடைய அறிவு இருக்குது பாத்தீங்களா, அறிவு ஒண்ணு சொல்லும். அறிவு சொல்ற மாதிரி எல்லாம் அல்லாஹ்வால என்ன செய்ய முடியாது, நடத்த முடியும். உலகம் இயங்காது. உலகம் இயங்குமா? இப்ப புளியங்குடியில் இருக்கக்கூடிய இந்த தக்வா பள்ளி வாசல யாரெல்லாம் இன்னைக்கு தொழுது வந்திருக்கிறாங்களோ இவர்களுக்கும் எல்லாத்துக்குமே அல்லாஹ் பணத்தை நிறைய கொடுத்துட்டான்னு வைங்களேன். நீங்க 50 கோடி கேட்கறீங்க, உங்களுக்கு 50 கோடி கொடுத்தாச்சு. எல்லாத்துக்கும் 50 கோடி. அப்ப எல்லாமே பணக்காரன், கோடீஸ்வரன். இப்ப பெட்டி கடை யாரு வைப்பா? பணம் எல்லாத்துக்குமே பணம் கொடுத்தாச்சு. கடை யாரு வைப்பா? ஹோட்டல் கடை யாரு வைப்பா? மல்லிகை கடை யாரு வைப்பா? அவன்கிட்ட தான் பணம் இருக்குல்ல. இப்ப ஓம் பேச்சை கேட்டு கேட்டாளுக்கெல்லாம் நான் பணத்தை தூக்கி கொடுத்துட்டேன்னா நீயும் வீட்டில் படுத்து கிடப்ப, அவனும் வீட்டில் படுத்து கிடப்பான். உலகம் இயங்குமா? இந்த பஞ்சம் பட்டிங்கிறதெல்லாம் நம்ம சொல்றோம்ல, அப்ப தலைவிரிச்சு ஆடுமா ஆடாதா? பெருசா வேணா நம்ம அந்த நிகழ்ச்சிகளை நம்ம பார்க்கறோம்ல, மிருகங்களை எல்லாம் பார்க்கறோம்ல. ஒரு மான 7 சிங்கம் வேட்டையாடு, ஒரு மான 10 புலி அடிக்குது. அதை பார்க்கும் போது நம்மளுக்கு என்ன தெரியும்? இது இந்த நேரத்தில் தப்பிச்சுட்டா போதும். நம்மளுடைய மனசு அப்படிதான் சொல்லும், அப்படித்தானே சொல்லுது. அப்ப நம்ம நினைக்கிற மாதிரி அது தப்பிச்சு போயிடுச்சுன்னு வைங்களேன், சிங்கத்துக்கு நீயா கூட்டு வந்து சோத்த போடுவ, சாப்பாடு அதுக்கு எப்படி கிடைக்கும்? அப்ப நம்மளுடைய அறிவு ஒண்ணு சொல்லுது, அறிவுக்கு மாற்றமாக தான் உலகம் இருக்கிறது. அப்படி இருந்தாதான் இந்த உலகமே நடக்கும். இவனை நான் பணக்காரனா வைப்பேன், இவனை பணக்காரனா வைக்கிறதுனால அவன் அப்படி பயங்கரமா உளப்பூர்வமான திருப்தியோட இருப்பாங்கிறது இல்ல. அவனுக்கு வேற ஒரு குறைய கொடுப்பேன், உனக்கு வேற ஒரு குறைய கொடுப்பேன். நீ உன் குறைய பெருசா நினைக்கிறியே தவிர அடுத்தவன்ட்ட என்ன குறை இருக்குது. குறைன்னா தவறுகளை சொல்லல. உனக்கு கை இருக்குல்ல, கை இல்லாத ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறான்ல. உனக்கு கண் இருக்குல்ல, கண் இல்லாத ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறான்ல. நீ சொந்த வீட்டுல தானே இருந்துகிட்டு புலம்பிட்டு இருக்கிற, வாடகை காசு கொடுக்காமையே இருந்து ஒருத்தர் புலம்பிட்டு இருக்கிறான்ல. ஏன் நீ இப்படி சிந்திக்க மாட்டேங்கிற? எல்லாம் மேலேயே தான் சிந்திப்பியா? உனக்கு கீழே ஏழையே கிடையாதா? இல்ல நீதான் ஊர்லயே மொத்தமா ஏழையா? இப்படி எல்லாம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னு வைங்களேன், இப்ப நம்மளுடைய ஈமானி அந்த சிதைவை நம்ம செவைப்படுத்த முடியுமா, முடியாதா? அதனாலதான் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல பொருளாதாரத்தை பத்தி சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்? அவலம் யரவு, நீங்க சிந்திக்க வேணாமா? முதல் வார்த்தையை பாருங்க, நீ சிந்திக்கணுமா சிந்திக்க வேணாமா? உனக்கு மூளையை நான் எதுக்கு கொடுத்தேன்? மனுஷனுக்கு தானே அல்லாஹ் சிந்திக்கக்கூடிய அறிவை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் பன்றி நாயிட்ட கேட்கலையே நீ ஏன் சிந்திக்கலன்னு? கேட்டாலும் அது அர்த்தம் இல்லையே. அறிவையும் கொடுத்து நீ சிந்திக்க வேணாமா? அன்னல்லாஹ யப்சுத்துர் ரிஸ்க லிமன் யஷா, நாடியவர்களுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை விரிவாக கொடுப்பான், நாடியவருக்கு அல்லாஹ் சுருக்கி கொடுப்பான். அவ்வளவுதான் விஷயம். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டம் தான். அப்படின்னு சொல்லி உலகத்தில் எந்த ஒன்று நடந்தாலும் இந்த ஒரு நம்பிக்கையை நம்ம ஆழமாக பூத்திட்டோன்னு வைங்களேன், நம்மளுடைய ஈமான் சிதையுமா? பொதுவாக இந்த ஈமான் எந்த சந்தர்ப்பத்தில் சிதைன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா இருக்கிற நேரம் சிதையாது. நான் நல்லா வியாபாரம் பண்றேன், நினைச்ச நேரம் தூங்குறேன், நினைச்ச காரியமெல்லாம் நடக்குது, என்னுடைய ஈமான் என்னதுக்கு சிதையுது? ஒன்றும் சிதையாது. எப்ப சிதையும்னு கேட்டா, கவலை வருதுன்னு வைங்களேன்,
ஏதாவது இழப்பு வருது, அந்த நேரத்தில் சிதைய ஆரம்பிக்கும். எல்லாத்துக்கும் இல்லை, பெரும்பாலானவர்களுக்கு. ஏன்னா சில பேர்த்த நம்ம பார்க்குறோம்ல, அவனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து எந்திரிச்சா இங்கே விழுந்துருவான், இங்கிருந்து எந்திரிச்சா அங்கே விழுந்துருவான். பல முயற்சி பண்ணுவான், வியாபாரத்தில் தொடர்ந்து அடி வாங்கிட்டே இருப்பான். 2 மாசத்துக்கு முன்னாடி தகப்பனார் மௌத்து, 2 மாசத்துக்கு பின்னாடி மனைவி மௌத்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனுக்கு புற்றுநோய், இவனுக்கு மகளை பார்த்தீங்கன்னா மகளை விவாகரத்து விட்டுட்டான். இப்படி தொடர்ந்து பலவிதமான இடையூறுகள் சில பேருக்கு நடக்குது. பார்த்தீங்களா, அவன் கொஞ்சம் தொழுகையாளியா இருந்தான்னு வைங்களேன், அவனுக்கு தான் ரொம்ப சந்தேகம் வரும். என்னடா இது, அந்த தெருவில் இருக்கான் பார், வட்டிக்காரன் இருக்கானா இல்லையா, பள்ளி பக்கமே எட்டி பார்க்க மாட்டான்ல அவன். அவன் எப்படி இருக்க, நான் எப்படி இருக்கேன், பாங்கு சொன்னா 5 நேரமும் பள்ளிவாசலுக்கு போறேன், செவிடவனை விட மோசமா உட்காந்துருக்கான் அவன். பள்ளி பக்கமே எட்டி பார்க்க மாட்டேங்கிறான். அவனுடைய நிலைமை எப்படி இருக்கு? எனக்கு மதுபான வாட கூட தெரியாதுடா, குடிகார நாய், குடிகார நாய். இதெல்லாம் எப்ப நம்ம பேசுவோம்? நம்ம அந்த சிக்கல்ல போய் சந்திக்கிறோம் பாத்தீங்களா, அந்த நேரத்தில் நம்ம ஈமான்தாரியாச்ச, நாம இறைவனுடைய தூதரை வழிகாட்டியாக நம்பியவர்களாயிருச்சேங்கிற சிந்தனை வராது. அந்த நேரத்தில் நம்மளுக்கு என்ன செய்வான் சைத்தான்? பாத்தியா, இப்படி பாத்தியா, அப்படி பாத்தியா, அப்படி எல்லாம் என்ன செய்வானா, நான் இதுதான் போட்டு ஆட்டுறதுங்கிறது, இதயத்தை ஆட்டுறதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஈமான போட்டு என்ன செய்வான் அந்த நேரத்தில், அதை போட்டு ஆட்டுன்னு ஆட்டுவான். ஆனா நம்ம என்ன சிந்திக்கிறது இல்ல, நீ 5 நேரம் தொழுக வர்ற, சரி, ஜும்மாவுக்கெல்லாம் கரெக்டா வர்ற, சரி, அதனால நீ உலகத்தில் நிம்மதியா இருப்பேன்னு எங்கேயாவது வாக்குறுதி கொடுத்தனா? அதை சொல்லு. அல்லாஹ் அப்படி வாக்குறுதி கொடுத்திருந்தா பரவாயில்ல. நீங்கள் தொழுதால், நீங்கள் நோன்பு வைத்தால், நீங்கள் தான தர்மம் செய்தால், நீங்கள் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தால், நீங்கள் மனைவியரை சரியான முறையில் கவனித்து நடந்தால், இந்த உலகத்தில் எந்த துன்பமும் உங்களுக்கு தாக்காதுன்னு சொல்லி அல்லாஹ் எங்கேயாவது குர்ஆன்ல சொல்லியிருக்கிறானா? இல்ல நபிகள் நாயகம் அவர்கள் அப்படி சொல்லி இருக்கிறாங்களா? என்னமோ அல்லாஹ் அப்படி சொல்லி அல்லாஹ் அதுக்கு மாத்தமா நடந்த மாதிரியும் நாம தான் கரெக்டா நடக்கிற மாதிரி கற்பனை இருக்கத்தானே செய்யுது. நல்லவர்களுக்கு தானே அல்லாஹ் அதிகமா சோதனைங்கிறான். நபி அவர்களே என்ன சொன்னாங்க? நபிகள் நாயகத்தை சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஐயுன் நாசி அஷத்து பலாஅன், மனிதர்கள்ல ரொம்ப ரொம்ப சோதனைக்குரியவர்கள் யார்? அப்ப நபிகள் நாயகம் அவர்கள் என்ன பதில் சொன்னாங்க? நம்ம என்ன சொல்லுவோம்? முதல் லிஸ்ட்ல சொல்றாங்க நபிமார்கள். உலகத்தில் அதிகமான சோதனைக்கு நீங்க எடுத்து காட்டுறதா இருந்தா நபிமார்களை காட்டலாம், விதிவிலக்கு 1-2 இருக்கும். அதுக்கப்புறம் நல்லோர்களை காட்டலாம், சாலிஹீன்கள் இருக்காங்கல்ல, இவர்கள் தான் வேதனைகளுக்கும் சோதனைகளுக்கும் அதிகமாக உட்படுத்தப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா இல்லையா? அப்போ உன் குழந்தை மூத்தா போன உடனே இந்த ஹதீஸை எடுத்து வச்சு இப்ப ரசூலுல்லாஹ்வே இப்படித்தான் சொல்லியிருக்காங்க போல இருக்குது என்றால் சாயக்கூடிய ஈமான் எந்திரிச்சுக்கும். ஆனா நமக்கு சரிஞ்சு போகுது, ஒரேடியா அடிபட்டு போகுது. ஏன் நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க. துவா செஞ்சீங்க, அல்லாஹ் ஏத்துக்கலன்னு புலம்புறீங்க. நீ என்ன துவா பண்ண சொல்? எத்தனை வருஷமா துவா பண்ணிட்டு இருக்கிற? உன்னுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு முறையாவது உன் வீட்டுக்கு அரிசியை கேட்டு அல்லாஹ்விடத்திலே நீ கையேந்தியது உண்டா? சோத்தை கேட்டு கையேந்தியது உண்டா உனக்கு? நீ நம்ம கையேந்தி இருக்கிறோமா? என்னைக்காவது கையேந்துவோம். யா அல்லாஹ் எனக்கு பரக்கத்தை தருவாயாக, இறைவா எனக்கு வறுமையை தந்து விடாதே. துவா என்னது? வறுமையிலிருந்து எடுத்துருங்கிறது இல்ல, வறுமையும் இல்ல, இறைவா எனக்கு வறுமையை தந்தராத அப்படின்னா அவர் வறுமையில இல்லைன்னு அர்த்தம். யாராவது இப்படி துவா பண்ணி இருக்கிறோமா? ஒரு ஆள், ஒரே ஒரு ஆளை நான் கேட்கிறேன். ஆனா நபிகள் நாயகம் துவா செஞ்சாங்களே, அல்லாஹும்ம ஆதி முஹம்மதன் கூத்தா, ரசூலுல்லாஹ் கேட்ட துவா, இறைவா எனக்கு சத்துள்ள உணவை வணங்குவாயாக. ஏன்னா நான் இப்ப சத்தில்லாத சாப்பாடு, கொஞ்சம் சத்து வேணும் இல்ல, அப்பதானே நான் தாவா கூட பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால முஹம்மதனுடைய குடும்பத்தாருக்கு
சத்துள்ள உணவை தருவாயாக. நபி அவர்கள் அன்றாடம் செய்த பிரார்த்தனை இது. சஹாபாக்களும் செஞ்சிருக்கிறாங்க இந்த பிரார்த்தனையை. வாழ்நாள்ல ஒரு தடவை கூட நம்ம செஞ்சதில்லை. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்களா இல்லையா, இன்னால நந்துருல் ஹிலால், முதல் பிறையை பார்ப்போம், சும்மல் ஹிலால், இரண்டாம் பிறையை பார்ப்போம், சும்மல் ஹிலால், மூன்றாம் பிறையை பார்ப்போம். ஆனால் வமா ஊக்கிலத் ஃபி அபியாத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாரா, 3 பிறையை பார்த்துருவோம் 2 மாசத்துல. துவங்கிறது ஒண்ணு, ஒரு மாசம் முடியறது ஒண்ணு, அடுத்த மாசம் துவங்கிறது ஒண்ணு, 3ஐயுமே பார்த்துருவோம். ஆனால் அந்த 2 மாதங்கள் எங்களுடைய வீடுகளிலே நெருப்பை நாங்கள் பத்த வைத்தது கிடையாது. நெருப்பே எரியாத ஒரு வீடு. கற்பனை பண்ணுங்க, எங்க வீட்டில் நெருப்பே ஒரு நாளை சொல்லுங்களேன், ஒரே ஒரு நாள் 2 மாசங்க அடுப்புக்கு வேலையே இல்லை, வேலையே இல்லை. இப்ப நம்மளுக்கு கூட ஒரு சந்தேகம் வருது இல்ல, என்ன சந்தேகம்? அடுப்பே பத்தலைன்னா எப்படி நீங்க சாப்பிட்டீங்க? அது வேணும் கொஞ்சம் மிகைப்படுத்தி கூட சொல்லுவாங்கல்ல, காசு இல்லை அவன்கிட்ட, ஆனால் 5 விஷயம் இல்லைம்பா, உண்மையிலேயே 5 விஷயம் இல்லைன்னா அர்த்தம். அந்த மாதிரி இது கிடையாதான். அப்ப அவர்களுடைய குடும்பத்திலேயே ஒரு ஆள் கேட்கிறார், ஒமாயு ஹசீக்கும், அடுப்பே பத்தலைன்னு சொன்னா நீங்க எப்படித்தான் நீங்க அப்ப நீங்க வாழ்ந்தீங்க? ஏதாவது திங்கணும் இல்ல? என்ன சாப்பாடு? நாங்க 2 தான் சாப்பிடுவோம். ஒன்னு சில்லி சிக்கன் மட்டும்தான், இன்னொன்னு மட்டன் பிரியாணி. இப்படியா சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? 2 தான் சாப்பிடுவோம். ஒன்னு பேர்ச்சம்பளம், தண்ணி. விளங்குங்களா? காலையில ஒரு பேர்ச்சம்பளம், மாலையில ஒரு பேர்ச்சம்பளம். உனக்கு நோன்பு துறக்கிறதுக்கு 4 பேர்ச்சம்பளம் துறக்கிறதுக்கு தான். நம்மளுடைய நிலைமை அல்லாஹ் எப்படி ஆக்கி விட்டுருக்கிறான்? நோன்பு துறக்கிறாராம், உண்மையில துறக்க தான் செய்யறாரு. அதுக்கப்புறம் நிறைக்கிறது வேற, துறக்கிறது வேற. பேர்ச்சம்பளத்தை வைக்கிறது, துறக்கிறது. அதுக்கப்புறம் என்ன பட்னி கிடந்த நீ? ரமதான் மாசத்துல பட்னி கிடந்தானா? என்ன பட்னி? சாப்பிடுற நேரத்தை மாத்தனையா, பட்னி கிடந்தையா? நம்ம அப்படி அப்படி பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி உதடெல்லாம் அப்படி காஞ்சு போய் அவர் நடக்கும் போதே தெரியுது இல்ல. நோன்பாளிகள் பல பேர்த்த நீங்க பாக்குறீங்களா, என்னமோ ஒரு மாசம் அவன் ஜோறு திங்காத மாதிரியும் இப்படியான ஒரு முகத்தோற்றம் எல்லாம் இருக்க இல்லையா? அப்படி நடக்க முடியும். ஐயோ 10 நோம்புல ஆள் நம்ம தள்ளாடிட்டோம். என்ன தள்ளாடுன்னு? சஹர் சாப்பாடு சாப்பிட்டு தானே வர்றான். சஹருக்கு சாப்பாடு, அதுக்கப்புறம் நோன்பு துறந்ததுக்கு அப்புறம் நோன்பு துறக்கிறது கஞ்சி சாப்பாடு, அதுக்கப்புறம் டீ, அதுக்கப்புறம் நைட்டு சாப்பாடு. ஒவ்வொரு ஆளும் ரமதான் மாசத்துல அதிகமாக செலவாகுதுன்னு புலம்புறீங்களா இல்லையா? காரணம் என்ன? எல்லாம் சாப்பாடு தானே. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அருள், இது குறை இல்லை. எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டா, அப்ப நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையை பார்த்தீங்களா இல்லையா? பார்க்கறீங்கல்ல? தொளித்த கோதுமையை உண்டதில்லை. தொளித்த கோதுமைய ரேஷன் கடையில் கொடுக்கறானே கோதுமை அரிசி, இதை தொளிச்சு கூட நாங்க சாப்பிட்டதில்லை. யார் இவரு? நபிகள் நாயகம் அவர்கள் பரம்பரையிலேயே வறுமையில் ஊறியவரா? இல்லை, வறுமையில் ஊறியவர் அல்ல, வறுமைக்கு வாரி வழங்கியவர். நபிகள் நாயகம் அவர்கள் தொழிலதிபருங்க. இன்னைக்குள்ள ஆன்மீக தலைவர் மாதிரி இல்ல. டிக்கெட்டுக்கு வழி இல்லாம, பஸ் டிக்கெட்டுக்கு வழி இல்லாம, டீ குடிக்கிறதுக்கு வழி இல்லாம, இப்படி எல்லாம் நாங்க அரசியல பூந்தோன்னு வாயிலேயே பேசுறான. இன்றைக்கு அவனிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம் அவனுக்கே தெரியாது எத்தனை கோடி இருக்கு. நபிகள் நாயகம் எப்படியா? அவர் பெரிய தொழிலதிபராக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இறைவன் இறை தூதராக அனுப்பி பாரு. இதுல எல்லாம் தான் நம்மளுக்கு அந்த ஈமானிய சிதைவு இருக்கு பாத்தீங்களா? இவர்கிட்ட இருந்து நம்மளுக்கு ஏன் அந்த படிப்பினை வருதுன்னு கேட்டா, எல்லாத்துலயும் அவர்கிட்ட இருந்து நம்மளுக்கு படிப்பினை அனுபவ பாடம் இருக்கா இல்லையா? அப்ப இவங்க தானே சோர்ந்து போவாங்க. என்னைக்காவது வருத்தப்பட்டு ரசூல்லா
என்னடா இறை தூதரா இருக்கிறான், சும்மா அடியா சும்மா பட்டினியா, வருந்தியது உண்டா? சஹாபாக்கள் வருந்தியது உண்டா? இவங்களை வேணா இமாம்கள் வருந்தியது உண்டா? ஷாஃபி இமாம்னு சொல்றைய ஷாஃபி இமாம் வருந்தியது உண்டா? ஔசாஇ இமாம் வருந்தியது உண்டா? சௌரி இமாம் வருந்தியது உண்டா? அப்துல் காதிர் ஜீலானி வருந்தியது உண்டா? சாவுல் அமீத் பாதுஷா வருந்தியது உண்டா? நீயே புலம்பி சாவற. ஏன் உன்னுடைய ஈமான் செத்து போகுது? ஏன் உன்னுடைய ஈமான் நாசமாகுது? எதுல நம்மளுக்கு அதிகமாக வருத்தம் ஏற்படணுமோ அதுல நம்மளுக்கு வருத்தம் வரமாட்டேங்குதுங்க. அப்ப இதெல்லாம் நம்ம யோசிக்கணுமா இல்லையா? நம்ம யோசிக்கிறதும் இல்லை, யோசிக்கிற மாதிரி அறிவுரையை சொல்லி கொடுக்கறதும் இல்லை. அவனே விரக்தியில வருவான்னு வைங்களேன், ஆறுதல் சொல்லணும். நபிகள் நாயகத்தினுடைய மனைவி அப்படித்தானே சொல்லவும் செஞ்சாங்க. முதல்ல வானவரை பார்க்கறாங்க. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீன் அந்த வசனம் வருது பாத்தீங்களா? வந்தவன்னா அப்பதான் வானவரை பார்க்கறாங்க. புதுசா இருக்கு. உடனே அவங்களுக்கு பயம் வருது. ஜன்னி நம்ம சொல்லுவோம் இல்ல, அந்த மாதிரி குளிர்ல நடுங்குறாங்க. வேகமா மனைவி கிட்ட ஓடி வர்றாங்க. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதட்டத்தோட இருக்கிறாங்க கணவர். அவன் மனைவி என்ன பண்ணாங்க? வந்தவண்ண என்ன பண்ணாங்க? இன்னைக்குள்ள மனைவியர்கள் எப்படி நடந்திருப்பாங்க? வியாபாரத்தில் நஷ்டமாயி போச்சு. அவனுக்கு வீட்டுக்கு வரும்போதே பெரிய தலைவலியா இருக்கு. ஏன் கேள்வி கணக்கு மறுமையில கேட்கறாங்களா இல்லையா? பொண்டாட்டி கேட்டு கேட்டு கிழிச்சு எடுத்து போடுவான். எடுத்தவனே அந்த சந்தேகம் வருதா இல்லையா? அப்ப வீட்டில் போய் என்ன செய்யறது? இன்னைக்கு அந்த வியாபாரம் நீ கை வச்சு நீ எது உருப்பட்டுக்கு முதல்ல சொல்லு. நீ கை வச்சு அதை விளங்கி இருக்கா? 2 மாசத்துக்கு முன்னாடி 10 பவுனை கழட்டி கொடுத்தேன், அதை கொண்டு போய் அங்க தொலைச்ச. போன வருஷம் எங்க அப்பன்ட்டு இருந்து 50,000 ரூபாய் வாங்கி கொடுத்தேன், நீ இதை கிழிப்பேன்னு சொல்லி கொண்டு அதையும் என்ன செஞ்ச? நாசமாக்கி விட்டேன். முந்தா நேத்து எத்தனையோ பேர்த்திட்ட கேட்டு கேட்டு பார்த்து வட்டிக்காரன்ட்ட லாஸ்ட்ல போய் அவங்காலில் விழுந்து 10,000 ரூபாய் வாங்கி கொடுத்தேன். இதையும் நாசமாக்கணும். நீ தொட்டது விளங்கியா இருக்குது. இவன் ஏற்கனவே சடைஞ்சு போய் வந்திருக்கிறான், விரக்தியில வந்திருக்கிறான். இதை கேட்டவனே என்ன ஆகும்? அதான் பிரஷர் மாத்திரை இவர் திங்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் பிரஷர் மாத்திரை பல பேர் திங்கிறது காரணமே இதாத்தான் இருக்கு. உண்மையிலேயே நோய் இல்லாது. இப்படியா மனைவி? இப்படியா கணவன்மார்கள்? இப்படியா இருக்கிறது? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன பண்ணாங்க? ரசூலுல்லாஹ் பதட்டத்தோட வர்றாங்க. வல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, உங்களை எல்லாம் அல்லாஹ் கவலையில விடவே மாட்டான். உங்களை என்னதுக்கு அல்லாஹ் கவலைப்படுத்துறான்? இன்னக தஸீலுர் ரஹ்ம, நீங்க தான் உறவுகளை அரவணைக்கிறீங்களே, ஏழைகளுக்கு உதவி பண்றீங்களே, சத்தியத்துக்கு துணை இருக்கிறீங்களே, உங்களை எல்லாம் கைவிட்டுருவானா? ஏன் அவங்க சொன்னாங்க? அந்த மனைவி ஏன் சொன்னாங்க? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த நேரத்தில் நபிகள் நாயகத்துக்கு அதான துவக்க சிதைச்சிருக்கலாம்ல அவர்களுடைய ஈமானையும். ஏன் சிதைக்கல? சிதைக்கிற வார்த்தையை ஏன் சொல்லலைன்னா அவர்களுடைய ஈமான் ஸ்டடியாக இருந்தது. எந்த அடிப்படையில்? விதி மீது. விதி நம்ம சொல்றோம் இல்ல, அந்த கலா கதிர் மீது இருக்கக்கூடிய அந்த ஆழமான நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? அல்லாஹ் நினைச்சாதான் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. இதை விட ஒரு மருந்தை, ஒரு ஊக்க மருந்தை உனக்கு எந்த மருத்துவனாலும் கொடுக்க முடியாது. தலைவலினா நீ போவ மெடிக்கலுக்கு, இதை தின்னுங்க 4 மாத்திரை அள்ளி கொடுப்பான். வயிற்று வலிக்கு போனாலும் அள்ளி கொடுப்பான். எனக்கு ரொம்ப சோகமா இருக்குன்னு போய் மெடிக்கல்ல கேளுங்க, எவன் கொடுப்பான்? பொண்டாட்டி செத்து போய் பயங்கரமா சோகமா இருக்கு, ஒரு டானிக் கொடுங்கன்னா அவன் டானிக் கொடுப்பான். அவன் கிருமியால் ஏற்படக்கூடிய விளைவுக்கு தான் மருந்து மாத்திரை எல்லாம். இது கிருமியால வரலையே, இது மனச்சிதைவாலையில வந்திருக்குது. மனச்சிதைவுக்கு நம்ம 3000 கால் பண்ணி கேட்க முடியுமா? சொல்றான்ல, மதுவிலிருந்து மீளுவோர் இதை கால் செய்யவும், அதிலிருந்து விடை தேடுவோர் இதுக்கு கால் பண்ணவும் போடுறான்ல. அந்த மாதிரி சோகத்திலிருந்து விடுபடுவதற்கு அப்படின்னு ஏதாவது கால் வச்சிருக்கிறானா? நீ முஸ்லிம்களே நிறைய பேர் மனநோயாளிகளாக இருக்கிறாங்க. ஒரு முஸ்லீமுக்கு
இருக்கக்கூடாத ஒரு நோய் மனநோய். மனநோயினா விடை இல்லாத நோய். இன்னைக்கு இருக்குதா இல்லையா? விதி சம்பந்தமா குரானை எடுத்து படிங்க. குரானுங்கிறது அதுக்கு தான். குரான் எதற்கு? படித்து படிப்பினை பெறுவதற்கு. குரான் வழங்கியது அதுக்கு தாங்க. நீ உன்னுடைய பீர்வாவிலே இந்த திருமறை குரானை மூடி போட்டு மாட்டுவதற்காக வேண்டி 23 வருட காலம் நான் இறக்கி வைக்கணும். நீ சடங்குக்காக வேண்டி குரானை வச்சிருக்கிறிய, இதனாலதான் நபிகள் நாயகம் அவர்கள் ரத்தம் சிந்தினார்களா? சஹாபாக்கள் அதனாலதான் அடி வாங்கினாங்களா? சொல்லு. குரானை எத்தனை பேர் படிக்கிறோம்? ஜும்மாவில் தான் கேட்கிறோம். இன்னைக்கு நான் ஒரு 10 வசனத்தை படிச்சேன், எனக்கு சொல்ல முடியுமா? வாழ்நாள் முழுவதும் குல்ஹுவல்லா ஓதியே தான் தொழுகையை ஓட்டுறது. இன்னா தைனா அது ஒரு டயர், குல்ஹுவல்லா ஒரு டயர், நடுவில் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு டயர், அவ்வளவுதான். வேற எந்த வசனமும் தெரியாது. இஸ்லாத்துக்கு அவங்க வர்றாங்க இவங்க வர்றாங்க பெருமை வேற. சமூக வலைதளத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பலஸ்தீன் மக்களை பார்த்து இஸ்லாத்துக்கு அவங்க வர்றது இருக்கட்டா, நீ போயிட்டுல இருக்கிற, அவன் வந்துகிட்டு இருக்கான், உங்ககிட்ட இருந்து எல்லாம் கண்டு கண்டு போயிட்டே இருக்கு. காரணம் என்ன? திருமறை குரான். திருமறை குரானோட ஈர்ப்பு வேணுங்க. என்னை படைத்த நாயனுடைய வார்த்தைகளை கூட நான் நேசிக்கவில்லை என்று சொன்னால் என்னுடைய ஈமான் குப்பை என்று நான் சிந்திக்க வேண்டாமா? படைச்சவனுடைய வார்த்தை இல்லைங்க அது. ஒரு நடிகை வர்றானா பார்க்க போற, நடிகை வளர்த்திய நாய் வந்தால் கூட பார்க்க போறான். வீட்டில் இறைவனுடைய வசனம் இருக்கிறது, நபிகள் நாயகத்தினுடைய போதனை இருக்கிறது. ஏன் உனக்கு ஈர்ப்பு வரல? ஈர்ப்பு வராது காரணம் என்ன? இதையெல்லாம் சிந்திச்சு பார்த்து பிள்ளைகளுக்கு இது மாதிரியான ஊக்கங்களை என்ன செய்யணும்? நம்ம சோதனை வர்ற நேரத்தில் இந்த வசனத்தை பார், சந்தோஷம் வர்ற நேரத்தில் இந்த வசனத்தை பார். வாழ்க்கையில அதையே ஏற்படுது இதையே ஏற்படுதுன்னு பாக்குறியா? முதல்ல உனக்கு உறுதுணை திருமறை குரான். இப்ப நம்ம ஊட்டி இருக்கிறோமா? நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அப்படி ஊட்டி இருக்கிறோமா? பிள்ளைகளை அப்படி வளர்க்கிறோமா? நல்லா விளங்கிக்கணும். நாளைக்கு ஒருத்தன் குடிகாரனா அல்லாட்ட போய் நிக்கிறான், அவனை நரகத்தில் தள்ளுறதுக்கு முன்னாடி இவனை பெத்தெடுத்த ஆளுகளை கூட்டுவாங்கன்றான். பெற்றோரை கூட்டுவா, குடிச்சா நரகம் தான், சந்தேகம் இல்லை. அவனை தள்ளுறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை? பெற்றோரை கூட்டுவா. நீ தானே துவா கேட்ட, குழந்தை வேணும் நீ தானே கேட்ட, கொடுத்தனா இல்லையா? எப்படி கொடுத்த? நான் உன குழந்தையா கொடுக்கும்போது ஏதாவது குடிச்சிட்டு கிடந்தானாங்க, கெட்ட வார்த்தை பேசிட்டு இருந்தானா? இப்ப நிக்கிறான் பார், 1ஆம் நம்பர் சைத்தானா நிக்கிறான். இதுக்கு முதல்ல நீ விட சொல்லு. கடமைனா என்ன கடமை? நீ சோறுங்கிற கடமை. பிராய்லர் கோழியா நீ பெற்றெடுத்த பிள்ளை? தீனி போடுறாரு. என்ன தீனி? பிராய்லர் கோழியா அது? அதுக்கு மட்டும் சும்மா தீனியை போட்டிருந்தா போதும், வேற ஒன்றும் பண்ணாது. பிள்ளைகளுங்கிற பிராய்லர் கோழியா? உடம்பு எப்படி இருக்குது, சட்டை எப்படி இருக்குது, உள்ள முதல்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த உள்ளத்துல ஈமான் சிதையாம இருக்கிறதுக்கு என்ன வழின்னு பாருங்க. இப்படியெல்லாம் நாம் நம்மை சிந்தித்து அதன் அடிப்படையிலே நமது வாழ்வை நாம் இழுத்து சென்றால் உண்மையில் மறுமை நாளிலே நாம் என்ன செய்யலாம்? ஈமானிய சிதைவுகளில் இருந்து தப்பித்து இறைவனுக்கு நெருக்கமானவர்களாக மாறலாம். அப்படி மாறுவதற்கு இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்வோமா? சொல்லுங்க, முயற்சி செய்வோமா? அவ்வளோ. அன்பினியவர்களே, ஈமானிய சிதைவு அப்படிங்கிறத அறிந்து கொள்வதற்கு பலவிதமான விஷயங்கள் இருக்கிறது. சில விஷயங்கள் அடுத்தால் சொல்லி நம்மளுக்கு உணர முடியும், சில விஷயங்கள் நம்மளாகவே உணர முடியும். அதில் ஒன்று தான் என்னது? நம்மள்கிட்ட ஈமான் சிறைவில் இருக்குதா கரெக்டாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு நம்மள்கிட்ட இபாதத்துன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அது நம்மள்கிட்ட எவ்வளோ இருக்கு? ஒவ்வொரு ஆளும் சுய பரிசோதனை பண்ணி பாருங்க. இபாதத்துனா நம்ம ஜும்மான் வழங்கி வச்சிருக்கிறோம், இபாதத்து எத்தனையோ இருக்குத, அதுல எல்லாம் நம்மளுக்கு ஆர்வம் இருக்கா? தஸ்பீஹ் பண்ணுங்கள் நபிகள் நாயகம் சொன்னாங்கல்ல, எனக்கா தஸ்பீஹ் நம்மளுக்கு ஆர்வம் இருக்கா? தஸ்பீஹ் செய்யறதுல, குர்ஆன் ஓதுறதுல, இது மாதிரி இதுல எல்லாம் நம்மளுக்கு செலவு இல்லை, இதுலயே நம்மளுக்கு ஆர்வம் கிடையாது.
கடமையான தொழிலே ஆர்வம் இல்லையே, கடமையான தொழில் அதுலயே நம்மளுக்கு ஆர்வம் இருக்கா? இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஈமானிய சிதைவு தான். இது மாதிரியான சிதைவுகளிலிருந்து தப்பிக்க வேண்டுமானால் நபி அவர்கள் பல வழிமுறைகளை சொல்லியதை போல ஒரு பிரார்த்தனையும் கற்றுக் கொடுத்தாங்க. அல்லாஹும்ம சப்பித் கல்பி அலா தீனி, இறைவா இந்த மார்க்கத்தில் என் பாதத்தை நீ நிலைநிறுத்துவாயாக, வத்வாதிக உன்னை வழிபடுகிற விஷயத்திலே என்னை நிலைநிறுத்துவாயாக. இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? இறைவன்ட்ட பிரார்த்தனைகளை செய்யணும். பிரார்த்தனைகளையும் செய்யணும். இபாதத்துடையவர்களாக முஸ்லிம்களாகிய நாம் என்ன செய்யணும்? சஹாபாக்கள்ல தொழுகையை நிலைநிறுத்தாத ஒரே ஒரு ஆளை சொல்லுங்க. ஒரு ஆள், இந்த சஹாபி தொழுகவே மாட்டான்னு ஒத்தாள் சொல்லுங்க. 1,00,000 சஹாபி இருந்தாங்கல்ல, ஒரே ஒரு சஹாபியை சொல்லி இவர் மட்டும் கொஞ்சம் தொழுகையில கெட்ட பேர் வாங்கினான்னு சொல்ல முடியுமா? ஒரு ஆளை சொல்ல முடியாது. ஊர்ல 100 பேர் இருப்பான், 90 பேருக்கு இந்த பேர் இருக்கு, 10 பேருக்கு மட்டும்தான் இல்லை. இப்படி இருக்கா இல்லையா? இந்த நிலைமைகள் எல்லாம் என்ன செய்யணும்? மாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்ற அறிவுரையை சொல்லி ஜும்மா உரையை இத்தோடு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஅலக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் உذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வ யஸ்தஜிபு லக்கும் வ லதிக்ருல்லாஹ் அல்லாஹு அக்பர்.